மேடைகளை அலங்கரித்த செல்வி மீனா மணிவண்ணன் அவர்களை ஒரு பாடலுக்காக நாம் மேடைக்கு அழைக்கின்றோம்.
இவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு திருமதி சுதர்சினி நதீசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து நாம் காரவிக்கும் வேளைக்குள் நுழைகின்றோம். தாயகம் தொட்டு மண்ணேசம் கொண்டவர், புலம் வந்தும் இனநலம் மிளிர தொடர்பணி செய்பவர். அவர் பற்றிய ஒரு காணொளியை பார்த்துக் கொள்வோம். யார் அவர் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. தமிழீழ தேசத்தின் விடிவு நோக்கிய பயணத்தில் தொடங்கி தாய்மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்து நின்று மௌனிப்பின் பின்னும் மௌனிக்காது புலம்பெயர்ந்தும் எம் உறவுகளுக்கான பணியை தொடர ஜெர்மனி தமிழர் ஒருங்கிணைப்பு பணிமனையுடன் இணைந்த பணியுடன் தமிழர் பண்பாட்டை, தமிழீழ வரலாற்றை அரங்கு அதிர எடுத்துரைக்கும் பேச்சாளனாக, தேசப்பற்றாளனாக, பன்முக செயல்பாடுகளிலும் அயராது உழைக்கும் உயரிய குணம் மற்றும் உரிமையின் நேசிப்பை பாராட்டி திரு இரா ராஜன் அவர்களுக்கு STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவில் தாய்மண் நேசகன் எனும் உயரிய பட்டத்தை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. STS தொலைக்காட்சியினுடைய விருது வழங்கும் வேளையிலே வந்து தாய்மண் நேசகன் என்ற விருதை பெற்றுக் கொள்கின்றார் திரு ராஜன் அவர்கள். அவர்களை கௌரவிக்கும் முகமாக திரு அன்னலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனோடு சேர்ந்து திரு தேவராசா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தேசத்தின் பணி என்பது மிக நீண்டு விரிந்த பெரிய பரப்பு. அந்த பரப்பின் ஒரு புள்ளியிலே தான் இன்றும் தரித்து நிற்கிறோம். நாங்கள் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு இடைநடு புள்ளியிலே நாங்கள் நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விருதுகள் அல்லது இந்த அடையாளங்கள் எங்களை இன்னும் கூர்மைப்படுத்தி பணி தொடர வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவும். இந்த விருதுக்கு இந்த சபை இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு என்னுடைய உளப்பூர்வமான நன்றியையும், இந்த தமிழ் தொலைக்காட்சி STS தமிழ் தொலைக்காட்சி இன்னும் வீச்சு பெற்று இந்த உலக பரப்பெங்கும் பிரகாசம் பெறுவதற்கு என்னுடைய ஆத்மபூர்வமான ஒத்தாசைகளையும் என்னுடைய பங்களிப்பை நல்குவேன் என்பதையும் ஒரு வாழ்த்தாகவும் நன்றியாகவும் மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. நலர் திரு ராஜன் அவர்கள் தாயகத்திலும் பணியோடு இங்கும் வந்து தொடர்ந்து பணியை செய்து வருகின்றார். இங்கு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உழைப்பு தேவை. அந்த உழைப்போடு சேர்ந்து தன்னுடைய பணிகளை இங்கே செய்திருக்கின்றார். அந்த வகையிலே அவரை நாங்கள் கௌரவிப்பு மூலமாக இந்த மேடையிலே கூப்பிட்டு கௌரவித்திருக்கின்றோம். காரணம் என்னென்று சொன்னால், அவரும் நாம் பேசிக்கொள்வது அடிக்குறுக்காக நாங்கள் இணைந்து நிற்க வேண்டும். தேசிய பணி என்பது ஒரு லேசுப்பட்ட பணி அல்ல. அந்த பணியோடு இணைந்து நின்றவர்கள் நாங்கள். அவருக்கு வரலாறுகள் தெரியும். அதுபோன்று இவர்கள் இப்பொழுது செயற்படுகின்றார்கள். இவர்களுக்கான ஒரு கௌரவத்தை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமலுக்கு அவருக்கும் இருந்த எண்ணப்புள்ளி, எனக்கும் இருந்த எண்ணப்புள்ளி என்னென்னு சொன்னால், நாங்கள் தேசிய செயற்பாட்டாளர்களை பொது மேடைகளில் கூப்பிட்டு கௌரவிப்பதன் மூலம் அது ஒரு சிறப்பு. மக்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள், அவருடைய செயற்பாடுகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்றார்கள் என்பதற்கான அந்த ஒரு நிறைவிலும் வாழ்த்து அவருக்காக நாங்கள் செய்ய போகிறோம் என்று அவருக்கு தெரியாது. இங்கே தான் அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த அவருடைய செயல்பாட்டை அறிந்து இங்கே நாங்கள் கௌரவித்த அனைவரையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லோரையும் நாங்கள் கௌரவித்தவர்கள் தகமையை கொண்டு கௌரவிக்கப்பட்டவர்கள். ஆரம்பத்திலே திரு முல்லைமோகன் அவர்களை கௌரவிக்க இருந்தோம். மகள் நிருவா, மயூரன் மருமகன்
மயூரன், அவருடைய தம்பி முல்லமோகன் அவருடைய தம்பி அவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சில காரணங்களாக காலம் தாமதித்து வந்தபடியால் அவர்களை சொல்லியிருந்தார்கள், நீங்கள் முதல் மற்றவர்களை கௌரவியுங்கள், நாங்கள் வந்தா போல நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி அதுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அவருக்கான கௌரவம் வழங்க இருக்கின்றோம். நன்றி ராஜன் அவர்களே. அழகான அந்த கௌரவத்தை தொடர்ந்து இந்த மேடையில் இன்னும் ஒரு கௌரவம் அரங்கேற இருக்கின்றது. இவர் எழுத்தை நேசிப்பவர், இவருடைய ஆளுமையே பேச்சாற்றல் தான். ஆம், யார் அந்த நபர் என்பதை இந்த காணொளியில் பார்த்து அவரை அன்போடு மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். இதோ உங்கள் கண்கவர் காணொளியாக அவரை பற்றிய புகழ் பாட வர இருக்கின்றது. STS Tamil Television Awards 2026 30க்கு மேற்பட்ட மேடை நாடகங்களையும் 6 குறும்படங்களையும் இயக்கியது மட்டுமல்லாது ஊடக வடிவமைப்பில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மீடியா டிசைனர் அசைன்மெண்ட் மீடியா டிசைன் பட்டம் பெற்றவர். 45க்கும் அதிகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இயக்கி தயாரித்ததுடன் சலசலப்பு, நாளைய மாற்றம் என்று 2 முழுநீள திரைப்படங்கள், நாளைய நாம் என்ற நீண்ட தொடர் என இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் புலத்தில் ஈழத் தமிழர்களுக்கு பலம் சேர்த்து நிற்கும் திருமதி சிபு சிவகுமாரன் அவர்களுக்கு STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவில் கலை வித்தகி எனும் உயரிய பட்டத்தை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. ஆம், உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடையில் கலை வித்தகியாக இப்பொழுது அரங்கேற இருக்கின்ற திருமதி சுபோ சிவகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. அவருக்கு இந்த கௌரவத்தை வழங்குவதற்காக STS தொலைக்காட்சியின் இயக்குநராக வீற்றிருக்கின்ற திரு தேவராஜா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அவருடைய மகளும் இருவரும் சேர்ந்து இந்த கௌரவத்தை இந்த மேடையில் வழங்க இருக்கிறார்கள். அன்னை தமிழுக்கு முதல் கண் வணக்கம். மேடு என்றாலே எனக்கு பேச்சு வராது, எழுத தெரியும், இயக்க தெரியும், பேச்சு கொஞ்சம் கஷ்டம்தான். அதை நான் அப்போது ஜீவன் மாசோட கழிச்சொன்று கேட்க அவர் கேட்டார், என்ன மாதிரி கணக்கை கழிச்சிட்டேனா கொஞ்சம் கழிச்சிட்டேனாண்டு. நான் சொன்னேன், கணக்கு தான் கழிச்சிட்டிங்க, ஏன்னா அவரை மாதிரி ஆட்களை பார்த்தா எங்களுக்கு புறாமல் எங்களுக்கு கதைக்க தெரியாது மேடையில். அப்போ அவையில் கொஞ்சம் கழிச்சாலே எங்களுக்கு கணக்கை கதைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இந்த விருதுக்கு தேவராஜன் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவும் என்ன போல போன்ற கலைஞர்களுக்கு இப்படி விருதுகள் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி, இன்னும் மேலோங்கி வளரணும், இன்னும் நிறைய படைப்புகளை கொடுக்கணும் என்ற ஒரு பூஸ்ட் தான் எங்களுக்கு இப்படியான விருதுகள். நன்றி தேவராஜண்ணா, நன்றி, மிக்க நன்றி. ஆரம்பத்தில் இருந்தே தேவராஜண்ணா எங்களோட படைப்புகளுக்கும் உறுதுணையாக பக்கபலமாக நிற்கிறவர், எல்லா மீடியா ஒத்துழைப்பையும் வழங்கி தந்தவர். நன்றி தேவராஜண்ணா. நாங்கள் வாழும் இடத்துல எங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் என்பது மிக மிக முக்கியம். வேறு எங்கே கிடைச்சாலும் வாழ்கிற இடத்துல கிடைக்கிற திருப்தி கிடைக்காது. முற்றத்தும் மல்லிகையும் மணக்கும் என்ற ரீதியில் நீங்கள் எனக்கு இந்த விருதை வழங்கி இருக்கிறீங்க. நன்றி தேவராஜண்ணா, நன்றி. நல்லது, சிறப்பு. உண்மையிலேயே புலத்திலே பலரும் இணைந்து கலை வளர்ப்பதன் மூலம்தான் எங்களுடைய ஈழத்து கலைகள் சிறப்புற வளரும். அந்த வகையிலே அவருடைய பணியும் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் இணைந்து கலையை வளர்ப்பதன் மூலம்தான் கலை சிறப்பாக இருக்கும். இன்று இந்த கலை இவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது புறநே நாட்டில் என்று சொன்னால் அதற்கான காரணமே எல்லோரும் இணைந்து பணியாற்றுவது. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் கலையால் இன்பம், மற்றவரை நாங்கள் சந்தோஷப்படுத்துகின்றோம். இன்று நான் ஒருவன் இந்த தொலைக்காட்சியை நடத்துவதால் இந்த ஆண்டு விழா 10வதை கொண்டாட வேண்டும் என்றும் மாவை தங்கராஜன் அதுவக்கம் மதனி அவர்களும்
கட்டாயமே செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த 10வது ஆண்டை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பிள்ளைகள், என்னுடைய பாரியார் எல்லாம் இவ்வளவு காலம் நாங்கள் இதை பணியாற்றி இருக்கின்றோம். நிச்சயமாக இதை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கொண்டாட்டம் என்பது நாங்கள் விழா எங்களுக்கு எடுக்க வேண்டும் என்றது அல்ல. ஒரு விடயத்தை செய்திருக்கின்றோம், அந்த விடயத்தில் நாங்கள் என்னத்தை செய்திருக்கின்றோம் என்பதை மற்றவர்கள் அறிந்தால்தான் அவர்களும் எங்களுக்கான பதிவுகளை தருவார்கள், நிகழ்ச்சிகளை தருவார்கள். ஆளுமையான படைப்புகளை ஆரம்ப காலத்திலே சிவ கூட எடுத்தபோது பலர் இணைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய சாதனைகள் தெரிந்தது பின் அனைவரும் பார்க்கின்றார்கள். அப்படியானால் எங்களுடைய இருக்கிற கலையை நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்களாகவே வெளியில் கொண்டு வரணும். அந்த ஆளுமைக்கு அவருக்கான பரிசு கிடைத்தது என்பதை இந்த வழி குறிப்பிடுகிறேன். நன்றி, மீண்டும் நன்றி தேவராஜ் அண்ணா. ஒரு சின்ன வாழ்த்து மடல் உண்டு. புலம்பெயர் தேசங்களில் எமது கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு விளம்பியங்களை பாதுகாத்து 10 ஆண்டுகளாக வெற்றிகரமாக பயணிக்கும் எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்களை தேவராஜ் அண்ணாக்கும் எங்கள் இனிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். 10 ஆண்டுகள் என்பது வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு நீண்ட பயணத்தை தேர்ந்தெடுத்த துணிச்சல். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு உறுதிப்பாடு, ஒவ்வொரு நேர்காணலும் ஒரு நம்பிக்கை. ஒரு சேனல் செய்யும் மிகப்பெரிய வேலை கவனிக்கப்படாதவர்களை கவனிப்பதுதான். நூற்றுக்கணக்கான நேர்காணல்கள் புலம்பெயர் மற்றும் தாயக மண்ணில் மறைந்திருந்த கலைஞர்களை வெளிக்கு கொண்டு வந்தன. யாரும் கவனிக்காத குரல்களை எஸ்டிஎஸ் முதலில் கேட்டது. அதனால்தான் பல கலைஞர்களின் வாழ்க்கை திரும்பியது. கலாச்சார நிகழ்வுகளாக, இசையாக, உரையாடல்களாக தமிழ் வாழ்வின் பல முகங்களை ஆவணப்படுத்தியது எஸ்டிஎஸ் தமிழ் டிவி. மென்மேலும் வளரட்டும் உங்கள் தமிழ் சேவை. வாழ்க எஸ்டிஎஸ் தமிழ் டிவி, வளர்க உங்கள் தமிழ் பணி. அன்புடன் சிவா சிவோ. நன்றி. நன்றி சிவோ. கலைஞருக்குத்தான் தெரியும் கலையின் வழிகளும் கலையின் செயல்பாடுகளும். நன்றி. எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய 10வது ஒரு நிறைவு விழாவிலே நாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம். 10 என்பது இலக்கம் மட்டும்தான், போகின்ற பாதைகள் இன்னும் பல தொடர்கிறது. மற்றும் ஒரு கௌரவத்திற்கு உரியவர் வந்து ஊடகத்தை நேசிப்பவர், எழுதுவதை சுவாசிப்பவர், பேச்சாளுமை கொண்டவர் மற்றும் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பாளர். அவரை பற்றிய ஒரு காணொளியை இப்பொழுது நாம் பார்ப்போம். STS Tamil Television Awards 2026 ஜெர்மனியில் 22 ஆண்டுகளுக்கு மேலாக ETR வானொலியை இடைவிடாது இயக்கி வரும் அதன் இயக்குனரும் அகரதீபம் இதழ்களின் ஆசிரியர் மற்றும் சிறந்த ஊடகவியலாளர் என பன்முக தளங்களில் தமிழ் பணி ஆற்றி வரும் திரு தர்மலிங்கம் ரவீந்திரன் அவர்களை பாராட்டி STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவில் ஒலிச்சுரம் எனும் உயரிய பட்டத்தை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. ஒளிச்சுரம் என்ற விருதை பெற்றுக் கொள்கின்றார் திரு தர்மலிங்கம் ரவீந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு திரு கந்தசாமி தம்பிப்பிள்ளை மற்றும் STS தொலைக்காட்சி இயக்குனர் திரு தேவராசா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சிறு கதைகள் பேசி மனம்பாடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கு இலையென வாழும் சில வேடிக்கை மனிதரை போர் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியினுடைய வரிகளை வசமாக்கி இன்றைய நாளிலே 10வது
ஆண்டு நிறைவை காண்கின்ற STS தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கு, குறிப்பாக தேவராஜா அண்ணா, அவருடைய பிள்ளைகள், துணைவியார் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மண்டபத்திலேயே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு ஊடகம் எவ்வாறு ஒவ்வொரு நாட்களையும் கடக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். ஒவ்வொரு நாட்களை கடப்பது, ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக செய்வது என்பது மிக கடினமானது. எந்த ஒரு விடயத்தையும் தொடர்பில்லாமல் செய்கின்றவர்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக செய்கின்றது என்பது மிக கடினமான விடயம். அந்த விடயத்தில் நான் நன்கு அனுபவப்பட்டிருக்கின்றேன், அல்ல நன்கு கடினப்பட்டிருக்கின்றேன். அதை வைத்துக் கொண்டுதான் 10 ஆண்டுகள் என்பது எண்ணிக்கையில் சொல்லிவிடலாம் இலகுவாக. அதை கடப்பது என்பது மிக கடினம். அதோடு ஒரு விடயம் என்னென்றால், இன்றைய தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து ஓடுகின்ற பகுதி இல்லாவிட்டால் நாம் நிற்க மாட்டோம், காணாமல் போய்விடுவோம். இது இன்று ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் சரி, அல்லது ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்றதும் சரி, ஒரு தொலைபேசி இருந்துவிட்டால் அவர் ஊடகவியலாளர், ஊடகம் என்ற ஒரு போர்வைக்குள் வந்து விடுகிறார்கள். அதுதான் நமக்கு இப்போது இருக்கின்ற சாபக்கேடு. இன்று எந்த ஒரு செய்தியையும் நம்ப முடியாத நிலைமை தான் இருக்கின்றது எங்களுடைய நிலைமை. ஏனென்றால் ஆளாளுக்கு தங்கள் வசதிக்கே செய்திகளை பிரசுரிக்கின்றதால் அங்கே உண்மைத்தன்மை இல்லாமல் போகின்றது. அப்ப சரியான உண்மைத்தன்மையான விடயங்களை சொல்லுபவர்கள் காணாமல் போகின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் தாண்டி வந்து இன்று 10 வருடங்களில் நிற்பது என்பது STSக்கு ஒரு பெரும் சாதனை. அந்த சாதனைக்குரியவர்களை ஒரு முறை வாழ்த்திக் கொள்ளலாம். இது STS சார்ந்த விடயம். ஆனால் தேவராஜா அவர்களை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 20-22 ஆண்டுகளுக்கு முன்னர் நினைக்கிறேன் கம்மாலயத்திலே உங்களுடைய ஒலிப்பேழை வெளியானது. எனக்கு கூட 25 30 வருடங்களுக்கு அப்போதுதான் முதல் சந்தித்திருக்கின்றேன். பல ஆலயங்களுக்கான இசைப்பேழைகளை வெளியிட்டது. அதைவிட இப்போது இன்னும் தொழில்நுட்பங்களும் ஆட்களும் மாறுகின்ற போது பழையவர்களை மறந்து போகின்ற காலம் தான் இப்போது இருப்பது. ஒரு காலத்திலே மிக குறைந்த இசைக்கலைஞர்களோடு இருந்த இசைக்குழுக்களினுடைய மிக பிரதானமான இசைக்குழுவில் ஆரம்ப காலத்திலே ஒரு இசைக்கலைஞராக இருந்து அவருடைய பெயர் இப்போது மங்கியே போய்விட்டது. அப்படி ஒரு இசைக்குழுவிலே இவர் இருந்தாரா என்பது கூட தெரியாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலத்தில் தான் இருக்கணும். அப்பது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன் இருந்த மிக பிரபலமான இசைக்குழு இன்று மிக பிரபலமாக இருக்க வேண்டிய இசைக்குழுவும் அதிலே ஒரு இசைக்கலைஞராக இருந்தவர் அதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. அவரோடு சேர்ந்து வாசித்த ஒரு சிலர் இன்றும் இங்கே முன்னுக்கு இருக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து வாசித்த இசைக்கலைஞர்கள். ஆக பழைய விடயங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது. அப்படி ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட திரு தேவராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன சொல்லியிருக்கின்றேன் என்பது தேவராஜா அவர்களுக்கு விளங்க வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். என் தேசத்து சொந்தங்களே, நெற்றிக்கு நேரடிப்போம். எதுவாக இருந்தாலும் பிழையை தட்டி கேட்கின்ற உரிமை வேண்டும். நான் கூட கலையை பற்றி கூறிய விடயத்துக்கு ஒன்று சொல்லுகின்றேன். ஏஐ மூலம் செய்வது தவறு. ராஜன் இருக்கின்ற ராஜனோட கூட சொல்லியிருக்கிறேன், ராஜன் நிப்பாட்ட வேணும் சொல்லுங்கோ எங்களோட பண்பாட்டு இயக்கத்திட்ட. காரணம் என்னென்னு சொன்னால், அப்போ எங்களோட கலைஞர்கள் தேசிய தலைவரால் வளர்க்கப்பட்ட இந்த கலை எங்கே? ஏஐக்கு நாங்கள் முதல் கொடுத்து பாட்டுகளை செய்வோம் என்றால் அது கொடுத்தால் பாட்டை தருது. நீங்கள் போடுறது மூலம் எங்களோட கலைஞர்கள் கலை எங்கே? காலப்போக்கிலே எங்களோட நடன பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். இந்த நடன பிள்ளைகளில் நடனம் என்ன நடக்க போன்றது? ஏஐயில் போட்டுட்டு போக முடியுமா? அது நாங்கள் பார்க்க முடியுமா? சரியோ, இதுகளுக்கான களமாக நாங்கள் இதை எழுச்சியாக நீங்கள் ஏஐ மூலம் பாட்டு செய்வது பிழை என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் ஏஐயை கொண்டு வருவதன் மூலம் எங்களுடைய இசைக்கலைஞர்களின் கலைத்திறமையும் தனித்துவமும் இல்லாமல் போகின்றது. அதுதான் ரவி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவர் ஏன் நான் தொட்டு செல்வான் என்று சொன்ன விடயத்தை நான் நேரடியாகவே ராஜனோடும் கதைக்கின்றேன். சரியோ, என்னென்னு சொன்னால், நாங்கள் ஆரம்ப காலத்திலே எங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் பல வரலாறுகள் இருக்கின்றது. அதை கூறும் களம் அல்ல. இதில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் இப்பொழுது சற்று நேரத்தில் பார்க்க போகிறீர்கள். நான் யார் என்று நான் என்னை பெருமையாக கூறவில்லை. கலைஞன் யாராக இருந்தாலும் கலையில் நாங்களாக முன்வர வேண்டும். திரு தங்கராஜா அவர்கள், வதனி அவர்கள், இவர்கள் போன்ற தொழிலதிபர்கள் எப்படி வந்தார்கள்? ETR வானொலி
20 வருஷம் 22 வருஷம் அதை செயற்படுத்துவது என்பது ஒரு இலகுவான விடயம் இல்லை. அப்படியான ஒரு வானொலியை இயக்கி கொண்டு வருகின்ற ஒரு கலைஞனுக்கு நாங்கள் இந்த வழியிலே உங்களுடைய கரகோஷத்தை நான் என் சார்பில் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. உண்மையிலேயே நாங்கள் பயணிப்பது நேர்மையாக பயணிப்போம். அடுத்தவருக்கு பயப்பட்டு நாங்கள் ஒழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தட்டி கேட்கின்ற விடயத்தை தட்டி கேட்கின்ற களத்திலே தட்டி கேட்பதன் மூலம் நாங்கள் அவர்களை நிமித்தி எங்களோடு பயணிக்க செய்வதற்கான வழி. இதை யாரும் புறம் கூறவில்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஆம், அடுத்தபடியாக இந்த மேடையில் அழகான ஒரு நடனத்தை பார்க்க இருக்கின்றோம். 20 ஆண்டு காலமாக ஜெர்மனியில் நடன வகுப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கனகசபை கலாலய ஆசிரியை நாட்டிய நர்த்தகி சாந்தினி துரையரங்கன் அவர்களுடைய மாணவிகள் இந்த மேடையில் வந்து இப்பொழுது தங்கள் திறமையை காண்பிக்க இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்விகள் அனுஷ்கா ராகவன், சஞ்சியா செந்தூரன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடையில் அவர்களை காண்பதற்கும் அவர்களுடைய நடனத்தை காண்பதற்கும் ஆவலாக காத்திருக்கின்றோம். நன்றி. Thank you.
ஆகா ஆகா, எவ்வளவு அழகான அந்த நடனத்தை வழங்கிய அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த பிள்ளைகள் கனகசபை கலாலய ஆசிரியை சாந்தினி துரையரங்கன் அவர்களுடைய இந்த நடனத்தை இந்த மேடையில் வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கான சிறிய கௌரவத்தை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். செல்வி தேவதி தேவராசா, திருமதி சந்திரா சைலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.